என்னென்னா அவங்க அப்பா கட்டி வச்ச வீட்டில் தங்கியிருக்காங்க அந்த அம்மா உழைச்சி ஏதாச்சும் சம்பாதிச்சிருக்காங்களா கனிமொழி? அந்த அம்மா சொந்தமாக ஏதாச்சும் காடு மேட்டில் போய் வேலை செஞ்சு விவசாயம் பார்த்து சம்பாதிச்சாங்களா? கேட்டால் டாக்டர் ஆஃப் கலைஞர் கருணாநிதி, அவ்வளோதான். அதை வச்சு ஓசியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால் ஓசியில் வாழ்கிற கனிமொழி அவர்களுக்கு பிரதமரை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்று நான் பார்க்கின்றேன். அவங்க சொந்தமாக என்ன டிஸ்டிங்டிவ் எபிலிட்டி? இப்போ நீங்களாம் பத்திரிகை நண்பர் இருக்கிறீங்க, ஒரு 12,000 ரூபா 20,000 ரூபா 50,000 ரூபா எவ்வளோ நீங்கள் சம்பளம் வாங்கினாலும் உழைச்சி சம்பளம் வாங்குறீங்க. நானும் உழைக்கிறேன். கனிமொழி அவர்கள் என்ன உழைச்சாங்க? பிரதமரை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி? ஓசியில் வாழ்ந்துட்டு இருக்காரா? அப்பா பேரை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காரா? வாழ்ந்துட்டு இருக்காங்க. கருணாநிதிங்கிற வார்த்தையை தூக்கிட்டால் கனிமொழி யார்? அவங்க யார்? அவங்க அன்பான எஸ் சேனல் நேயர்களே, அண்ணாமலை அவர்கள் கனிமொழியை பற்றி கூறும் பொழுது ஓசியில் சாப்பிட்றவங்களுக்கு மக்களுடைய வழி எப்படி தெரியும்? மோடி பற்றி பேசக்கூடாது, மோடியை பற்றிலாம், பிரதமர் மோடியை பற்றி கனிமொழி அவர்கள் பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். அண்ணாமலை ஒன்று புரிஞ்சுக்கணும், ஓசியில் தகப்பன் சொத்தை திங்கிறது தப்பு கிடையாது, அடுத்தவன்கிட்ட ஓசியில் வாங்கி திங்கிறது தான் தப்பு. அடுத்தவன்கிட்ட ஓசியில் வாங்கி தின்னா அதை என்ன சொல்லுவாங்கன்ட்டு மக்களுக்கே தெரியும், மக்களே சொல்லுவாங்க அதை பற்றி. அது உங்களுடைய பழைய வீடியோக்களே சாட்சியாக்கியிருக்கிறாங்க. ஒரு மாதத்திற்கு ஒரு அரசியல்வாதியாக பல லட்சம் ரூபாய் எனக்கு செலவாகும். 7 to 8 லட்சம் ரூபாய் சாதாரணமாக மாதத்திற்கு ஒரு மாநில தலைவராக எனக்கு செலவாகும். செலவை எப்படி அண்ணாமலையினுடைய சம்பாத்தியத்தில் 7-8 லட்சம் ரூபாய் எப்படி அண்ணாமலை பார்க்க முடியாது? சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுடைய உதவி, சுற்றி இருக்கக்கூடிய கட்சியினுடைய உதவி வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றேன். 3 PA இருக்கிறாங்கன்னா 3 PAக்களுடைய சம்பளத்தை 3 நண்பர்கள் கொடுக்குறாங்க. CRPF வந்ததுக்கு அப்புறம் 33 பேர் ஒரு சின்ன வீட்டில் அமைதியாக இருந்து கொண்டிருந்தேன். அந்த வீடு ஆகாது, அந்த வீடு செக்யூரிட்டி பத்தாதுன்னு பெரிய வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அதற்கான வாடகை இன்னொருத்தர் கொடுக்குறாங்க. வீட்டினுடைய வாடகை ஒரு நண்பர் கொடுப்பார். நான் பயன்படுத்தக்கூடிய கார் ஒரு நண்பருடைய பெயரில் இருக்கிறது, அவருடைய காரை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன். சுற்றி இருக்கக்கூடிய 3 PAக்களுடைய சம்பளத்தை என் கூட படித்த பசங்க கம்பெனி நடத்துறாங்க, அவங்க அக்கௌண்ட்ல இருந்து 3 பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க. வாழ்கின்ற வாழ்க்கை சுத்தியும் நல்ல மனிதர்களுடைய உதவியோடு இந்த வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. அண்ணாமலை எப்போ பார்த்தாலும் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று சும்மா அடித்து விடுவார். எங்கள் MP கனிமொழி, தூத்துக்குடி தொகுதி MP கனிமொழி அவர்கள் மழை நேரத்தில் மக்களோட மக்களாக நின்று இங்கு எவ்வளவு பணி செய்தார்கள் என்று இங்குள்ள மக்களுக்கு தெரியும். மழை பொழிந்தவுடன், மழை பெய்ய ஆரம்பித்தவுடன் மக்களுக்கு உதவுவதற்காக களத்தில் இறங்கியவர்கள். ஒரு முதலமைச்சருடைய தங்கச்சி என்பது மறந்து, ஒரு முதலமைச்சரின் மகள், முன்னாள் முதலமைச்சரின் மகள் என்பதை மறந்து இந்த மக்களுக்கு பணி செய்ய வேண்டும், இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், இந்த மக்கள்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் களத்தில் இறங்கி பணி செஞ்சாங்க. அவங்கள பார்த்து வயக்காட்டுக்கு போனியா, நாற்று நட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த வயக்காட்டுக்கு போனியா, வாய்க்கா வெட்டினியா, இந்த மாதிரி மக்களை தூண்டி விட்டு பிரிவினையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. டெல்லியில் விவசாயிகள் போராடுறாங்க, அவர்கள் மீது உங்கள் ஒன்றிய அரசு பல தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஆனால் இங்கே உட்காந்து நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மாநிலத்துக்கு மாநிலம் உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய செயல்கள் வேறுபடுகின்றன. மக்களை சந்திக்காத ஒரு பிரதமர், பத்திரிகையாளர்களை சந்திக்காத ஒரு பிரதமர், பிரச்சனைகளை கண்டு ஓடக்கூடிய ஒரு பிரதமரை தான் நாம் இப்போ கேள்வி கேட்குறோம். எலெக்ஷன் வந்தவுடனே தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வரக்கூடிய இந்த பிரதமர் தமிழ்நாட்டு மக்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்லேயும், தூத்துக்குடி வெள்ளத்துலேயும், சென்னை வெள்ளத்துலேயும் பாதிக்கப்படும் போது வரையிலேயே நிவாரணம் கொடுக்கையிலேயே இப்போ அடிக்கடி ஓடி வர்றாங்க. தமிழுங்கிறீங்களே. மாநில சட்டப்பேரவையில் தமிழ்தாய், நாங்கள் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்தாய் வாழ்த்து படிக்க சட்டசபையில் ஒலிக்காது என்று கூறினீர்களே. தமிழை இதுதான் நீங்கள் நேசிக்கிற லட்சணமா? என்ன கதை விட்றீங்க? கொஞ்சம் கர்நாடகாவில் ஒரு மீட்டிங்கில் தமிழ்தாய் வாழ்த்து போடும்போது அதை அங்கே உள்ள முதலமைச்சர் நிப்பாட்டும் போது, இங்கே அங்கே உள்ள பிஜேபி அமைச்சர் நிப்பாட்டும் போது இங்கே என்ன சொன்னீங்க? அதோடைய ராகம் சரியில்லை, என்னால் நிப்பாட்டணும் அப்படின்னீங்க. இப்போது RN ரவிக்காக பேசும்போது என்ன சொல்கிறீங்க? சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்து ஒழிக்கப்படாதுங்கிறீங்க. இதிலிருந்து என்ன தெரியுது? தமிழ் உங்களுக்கு முக்கியம் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் முக்கியம் இல்லை,
ஆனால் இங்கே உள்ள ஓட்டு மட்டும் முக்கியம். நீங்கள் ஆட்சிக்கு வரணும், நீங்கள் நினச்சதை சாதிக்கணும், மதவெறி அரசியலை கொண்டு வரணும், மக்களை பிளவுபடுத்தணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய எண்ணம், திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த மக்களிடம் நடித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த திராவிட மண் அதை ஒருபோதும் அனுமதிக்காது. உங்களை போன்ற குள்ள நரிகளை, இடத்துக்கு இடம் மாற்றி மாற்றி பேசக்கூடிய குள்ள நரிகளை இனம் கண்டு அவர்களுக்கு உரிய தக்க பதிலடி கொடுப்பது தான் தமிழர்களின் மரபு. அதை சிறப்பாக செய்வோம், சிறப்பாக செய்து முடிப்போம் நாடாளுமன்ற தேர்தலில். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.